ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 327வது திருநாமம். சதுத்தியான விலாசி. ரொம்ப சிம்பிள் தமிழில் சொல்ல போனால் நல்ல தோட்டத்திலே உலவுவன். நாரதர் கண்ணபிரானுடைய வரலாற்றிலிருந்து திருநாமங்களை அடுக்கின்றே வரார். இந்திரனுடைய ஆணவத்தை தடுத்த வரலாற்றின் அடிப்படையிலே பெயரை வைத்தார். அதன் பிறகு திடீரென்று நல்ல தோட்டத்திலே உலாவுகின்றவன் என்று ஒரு பெயரை ஏன் சொல்கிறார்? இதற்கும் இந்திரனுடைய உலகத்தை எதிரிகளை அலறவிடக்கூடிய இந்திரனை அலறவிட்டு ஆகையினாலே அவனுடைய தமோகுணத்தை போக்கடித்தான் கண்ணபிரான் என்கிற வரலாற்றுக்கும் சதுத்தியான விலாசியர்கள் வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு? ரொம்ப ஆழமான விஷயம். அதாவது இந்திரனுக்கு அவனுடைய ஆணவத்தை ஒடுக்க எவ்வளவு செய்தான் பெருமான். இந்திரவன் ஆணவம் ஒடுங்கியதா? அப்பொழுதைக்கு ஒடுங்கியது. ஏன்? பிற்காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதிதி தேவி இந்திரனுடைய தாயார். அவள் 2 குண்டலங்கள் தோடுகள் அணிந்திருந்தாள். அந்த தோடுகளை அமுதை பொழியும் தோடுகள். அந்த தோடுகளை நரகாசுரன் அபகரித்து போய்விட்டான். என் தாயின் தோடுகளை நரகன் அபகரித்து விட்டான் கிருஷ்ணா. அதனை மீட்டு கொடுத்து என் தாய் நிம்மதியாக வாழ வழிகொடு என்று தேவேந்திரன் வந்து துவாரகையில் கிருஷ்ணனை அடிபணி போறான். பின்னாடி வரலாறு. எம்பெருமான் சரி என்று நரகனை கொல்வதற்கு ஒப்புக்கொண்டும் சத்யபாமா தேவியுடன் கருட வாகனத்தில் ஏறி நரகன் இருந்த பிராக்ஜோதிஷபுரம், நம்ம இந்தியாவின் வடகிழக்கு பகுதி மாநிலங்களிலே ஒன்றது. அங்கே சென்று நரகனுடைய நகரை முற்றுகையிட்டு பிராக்ஜோதிஷபுரத்தை நரகனை சம்மரித்தார். அவனுடைய அவனுக்கு அபகரித்து வைத்திருந்த குண்டலங்கள் 2ஐயும் எடுத்துக்கொண்டார். அமுதை பொழியும் அந்த குண்டலத்திலிருந்து வரக்கூடிய கிரணங்களில் அமிர்தம் படிஞ்சிருக்குமா. அந்த குண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவேந்திரனிடம் கொடுப்பதற்கு எம்பெருமான் சொர்க்கம் வந்தார். தேவேந்திரா வா வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லலை. தானே சொர்க்கத்துக்கு எழுந்துள்ளானே எம்பெருமான். இந்திரன் வரவேற்றது என்னவோ உண்மைதான். குண்டலம் கொண்டு வந்து கொடுத்த குணக்குன்றே கோவிந்தா வருகை எல்லாம் போட்டான், வரவேற்றுட்டான். அதன் பிறகு ஒரு 2 நாள் தங்கிட்டு போகலாமேன்னா
அவன் சொர்க்கத்தை நல்லா சுற்றி காண்பிக்கிறேன், அமராவதி நகரத்தை பார்க்கணும் என்று சத்யபாமா தேவி அங்கே தங்கினாள். சத்யபாமா தேவி சசி இந்திரனுடைய மனைவி. இருவரும் அப்படி மாலையில் இந்திரனுடைய தோட்டத்திலே உலாவினார். இந்திரன் தோட்டம் ரொம்ப பிரசித்தம் போல இருக்கு. ஏதோ ஒரு திரைப்பட பாடல் உள்ள வரும், இந்திரன் தோட்டத்து முந்திரியும் பாடும் ரேடியோவில். இந்திரன் தோட்டத்து இந்திரன் தோட்டமே ஒரு வசதி, அதில் முந்திரியாக இருக்கிறதுன்னு வசதி போல இருக்கு. அப்படி இந்திரன் தோட்டத்து முந்திரின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற திரைப்பட பாடல்களோட புகழ்பெற்று விட்ட இந்திரன் தோட்டத்திலே பாமாதேவி சசி தேவி உலா வந்தார். அந்த தோட்டத்துக்கு நந்தனவனம் என்று பெயர். அதில் ஸ்பெஷலாக 5 மரங்கள் உண்டு. ஒன்று கல்பகவருஷம், இன்னொன்று பாரிஜாதம், இப்படி 5 மரங்கள். அதிலே பாரிஜாதத்தினுடைய வாசனை, பூ வாசனை சத்யபாமா தேவி மிகவும் கவர்ந்தது. அந்த மரத்தடி நின்று சத்யபாமா, இது என்ன இந்த பூ ரொம்ப நன்கு மணக்கிறது என்று கேட்டாள் சசி தேவிகிட்ட. பூ ரொம்ப நல்லா இருக்குது மணக்கிறதுன்னு கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? சாப்பிட்றச்சே சாம்பார் சூப்பராக இருக்குன்னா இன்னொரு கரண்டி போடுன்னு அர்த்தம். புத்திசாலி புரிஞ்சுப்பான். சசி தேவி முட்டாளான மஃபான இல்லை புரிஞ்சுட்டாவும். இந்த பூக்களில் சில பூக்கள் தனக்கு வேண்டும் என்று சசி தேவி ஆசைப்படுகிற சத்யபாமா ஆசைப்படுகிறாள் என்று சசி தேவி புரிஞ்சுண்டா. அவ்வளோ மோசம் இல்லை புரிஞ்சு கொடுத்தவளுக்கு. ஆனாலும் சத்யபாமா விடைபெற தொடங்கிய பொழுது அவளுக்கு பூ வைத்து கொடுக்கணும். சுமங்கலி பொண்ணு வந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாரிஜாத பூவை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஆனால் சச்சி தேவி அதனை செய்ய தயாராக இல்லை. மாத்தலி என்கிற டிரைவரை கூப்பிட்டு பூலோகத்தில் போய் சென்னையில் பூக்கடையிலிருந்து பூ 2 பழம் வாங்கிடுவா அப்படின்னு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அந்த பூவை சத்யபாமாவுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்தான். சத்யபாமா எதிர்பார்த்தாள், இப்பொழுதாவது, அப்போ தான் சொன்னோம் இந்த ஜடத்துக்கு புரியலை, இப்பொழுதாவது கிளம்புறச்சே மரியாதைக்கு 2 பாரிஜாத புஷ்பத்தை எடுத்து வச்சு, அம்மா இது எங்கள் வீட்டு பூ, நீ ரொம்ப விரும்பினாயே எடுத்துக்கொண்டு செல்லு கொடுப்பாள் என்று எண்ணினாள். இவன் மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து பூ கொடுக்குறான். இவன் எதற்கே மெட்ராஸுக்கு டிரைவரை வச்சு பூ வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தாள் சத்யபாமா தேவிக்கு தன்னை அவமதிக்கிறாள் சசி என்று புரிந்துவிட்டது. சொர்க்கலோகத்து பெண்கள் தான் இந்த பாரிஜாத பூவுக்கு உரியவர்கள் என்று அதுக்கு உரிமை தங்களுக்கே உண்டு. மானுட உலகத்திலே வாழக்கூடிய சத்யபாமிக்கு இல்லை என்று சச்சி தேவியின் தீர்மானம். அது நியாயமான தீர்மானம் இல்லை. இவள் மாமியாருடைய கடுக்க தோட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கா வெற்றி பெற்று. அந்த சமயத்திலேயாவது மாற்றிருக்கலாம் அவன் முடிவை. அதனால் அது தேவர்களுக்கு ஒரு கொழுப்புடு. தாங்கள் தேவர்கள் உயர்ந்தவர்கள், எப்பொழுதும் தாங்கள் உயர்ந்தவர்கள், தாங்கள் உயர்ந்த இனத்தவர்கள், தாங்கள் உயர்ந்த ஜாதியினர்கள், இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுதுதான் கலவரங்கள் மூழ்கின்றன. சத்யபாமா பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. கிளம்பும் பொழுது கிருஷ்ணத்தை சொன்னான். கோபிஷ்டையாக இருந்த சத்யபாமை, கிருஷ்ணா நாதா, இந்த பாரிஜாத பூ நன்னா இருக்குன்னு வாய் விட்டு சொல்லியும் கூட கொடுக்கல. பூலோகத்திலிருந்து பூ வாங்கிட்டு கொடுத்துருக்கா சச்சி என்று சொன்னாள். உனக்கு அந்த பூ ரொம்ப ஆசையான்னு கேட்டான் பரந்தாமன். ஆமாம் கிருஷ்ணா, பாரிஜாத வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அம்மாட்ட சொல்ல, இவன் என்ன கொடுக்கறத என்று கருடனை பார்த்து கண்ணாலே ஜாடை காட்டினான் கிருஷ்ணன். கருடன் இதோ அப்படின்னார். அவருக்கு எப்பொழுதும் தேவேந்திரனோட சண்டை போடுறதுனா பிடிக்கும். அவருக்கு அவர் அம்மாவனுடைய தாய் அடிமையாக இருந்தது விடுதலையாகிறதுக்கு தேவேந்திரன் தேவலோகத்தில் அமிர்தங்க வருவதற்கு தேவேந்திரன் தடங்கல் பண்ணினான். அதெல்லாம் அவர் ஞாபகத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ணார், நேராக போனார் தோட்டத்தில் இருந்து அந்த செடியே பிடிக்கிட்டார். பாரிஜாத செடியே பிடிங்கி அழகால கவிண்டு சத்யபாமா முன்னாடி வந்துட்டார். செடி எடுத்து போயிடலாம் ஊருக்கு, நான் இதை வச்சுருக்கேன், மேலே உட்காரு. நிறுத்தி யார் அது எங்கள் ஊர் பூவை பூலோகத்துக்கு கொண்டு போகிறது என்று வஜ்ரத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் தேவேந்திரன். தேவேந்திரனுக்கு அந்த பதவி கிருஷ்ணனை பூஜித்து கிடைத்தது. தேவேந்திரனுக்கு அசுரர்களோட போர் வரும்போதெல்லாம் கிருஷ்ணன் உபகாரம் பண்ணி தான் ஜெயிக்கிறான். தேவேந்திரன் நரகரிடம் இருந்து பெற முடியாத தாயின் குண்டலங்களே கிருஷ்ணன் உணர்ந்து கொடுத்துருக்கான். ஆக இத்தனை பெருமையெல்லாம் தனக்கு கொடுத்தது கண்ணன் என்ற நன்றி உணர்வே இல்லாமல்
தங்கள் வீட்டு தோட்டத்திலே கண்ணனுக்கு உரிமை இல்லை என்று அதிக பிரசங்கித்தனமாக ஆணவத்தோடு எண்ணிய தேவேந்திரன் வஜ்ரத்தை எடுத்து கிருஷ்ணனை தாக்க வந்தான். என்று வஜ்ரத்தை ஓங்கி அடிக்க போனான் கிருஷ்ணனை. அப்படி ஒரு பார்வை பார்த்தான் அண்ணல். அடுத்த வினாடி தேவேந்திரனுடைய கை அப்படியே நின்று அசையெல்லாம் ஆடலை. பேராலிசிஸ். அசையெல்லாம் ஆடலை. என்னவோ பண்ணி பார்க்குறான். உடனே தேவர்கள்லாம் குழுவினார்கள். சச்சிதேவி ஓடி வந்தா. அப்போ பகவானோடு யுத்தம் பண்ணலாமான்னு தேவர்கள் பார்த்தார்கள். தேவேந்திரன் கையே ஆடலை. அப்புறம் யுத்தம் என்ன பண்ணுறது? தேவேந்திரன் கை ஆடலை, கால் ஆடலைன்னு சொல்கிறாங்க. இதுதான் தேவேந்திரன் எம்பெருமானை க்ஷமித்தருள வேண்டும் என்று சொன்ன வினாடி தான் கை நகரத் தொடங்கியது. இது சரி. அதன் பிறகு என்ன பண்ணினான் எம்பெருமான்? அந்த பாரிஜாத மரத்தையே துவாரகையில் கொண்டு வந்து நட்டான் சத்யபாமா தோட்டத்தில். அதுவே இப்போ நந்தனவனம் போல் ஆயிடுச்சு. அங்கே சத்யபாமாவோடு உலாவினான். பிறகு சிவபெருமான் அவருடைய மனைவி சதி தேவி தக்ஷ யஜ்யத்தில் அநியாயமாக உயிரோட காரணமாக இருந்தான் தக்ஷன். அவனுக்கு துணை போனார்கள் தேவர்கள். பரமகோபத்தில் இருந்தார். அவர் ருத்ர தாண்டம் ஆடுறார். 11 வடிவம் எடுத்துன்னு தாண்டம் உலகத்துக்கு தாங்க முடியல. அப்போ பகவான் அவருக்கு முன்னாடி காட்சி தெரிந்து அமைதிப்படுத்தினான். அப்படி 11 இடங்களிலே ருத்ரனை எம்பெருமான் அமைதிப்படுத்தி 11 திவ்யங்களை வைக்கிற சேவை கொடுத்தான். அதிலே ஒன்று நன்றி கெட்ட கூறு கெட்ட தேவேந்திரன். அவன் பாரிஜாதம் கொடுக்காத போது நான் மனைவிக்காக பாரிஜாதம் கொண்டு வரப் போகிறேன் என்று கிருஷ்ணாவதார வரலாறையும் காண்பித்தான். அந்த பகுதியில் கண்ணபிரானை அப்படி பார்த்து அந்த கிருஷ்ணனுடைய வடிவங்கள் மற்றும் 10 வடிவங்களை பார்த்து அமைதி மெல்ல மெல்ல வந்ததான் சிவபெருமானுக்கு. அந்த 11 க்ஷேத்திரங்களுக்கும் திருநாங்கூர் திருப்பதிகள் என்று 11 திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். பிரசித்தமான 11 கருட சேவை அங்கு தான். அதில் திருக்காவளம்பாடி என்ற பகுதியில் தான் கோபாலகிருஷ்ண பெருமாள் பாமா சத்யபாமாருக்கு காட்சி தருகிறார். அங்கே தான் அந்த பாரிஜாத வனத்தை கொண்டு வந்து நட்டு பாரிஜாத மரத்தை அந்த தோட்டத்திலே உலாவிய காட்சியை காண்பித்தான் கண்ணபிரானாக எம்பெருமான் ருத்ரனுக்கு, சிவபெருமானுக்கு. அப்புறம்தான் தேவேந்திரன் நன்றியை செய்யக்கூடாது தப்பை உணர்ந்து அந்த இடத்துக்கு வந்து எம்பெருமானுக்கு கோபுரம் கட்டி நந்தவனம் அமைச்சு பணிவிடை சென்றான் அர்ச்சையில். இதை ஆழ்வார் பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் தாவளந்துலகம் முற்றும் என்கிற 4ஆம் 6ஆம் பதிகம். ஏவிளங்கன்னிக்காகி இமயவர் கோனை செற்று காவளம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவளம்பாடி மேய கண்ணனே கழகண்ணியே என்று ஆழ்வார் பாடு. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு இந்த காவளம்பாடி கிருஷ்ணன் முன்னாடி, கோபாலகிருஷ்ணன் முன்னாடி திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியார் அவருடைய சிந்தனைக்கு ஞானோடு மங்களாசாசனம் செய்யும் பொழுது இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய பேர் எனக்கு கிடச்சிது. அப்போ பெரியவர்களாக இருந்து ரொம்ப ரசித்தாங்க. நான் சொல்கிறது 1997, 28 ஆண்டுகளுக்கு முன்பு. நண்பர்களே, இன்று இந்த திருநாமத்தை சொல்லும்பொழுது அந்த காட்சி என் கண் முன்னால் இருக்கிறது. ஆக இப்படி எம்பெருமான் தன்கிட்ட அபச்சாரப்படைய உத்தியானத்தை தோட்டத்தை அபகரித்து தனதாக்கி தான் அதிலே உலாவுவான் என்று நாரதர் சொல்லி மகிழ்கிறார். இதன் அடிப்படையில் உள்ள திருநாமம். இதுக்கு வாய்ப்பாடு ஸ்லோகம். பதமுத்தமாப்யாத தத்பிரதம் விஸ்மரந்தியே சதுத்யான விலாஸ்யேஷ ஸ்விகம் கிருத்வா ததாகரம் சமாகத்ய சம்சேவ்ய கிருத்வா தத்ராலயாதிகம் ஜிஜீவிஷந்தி தே சக்கரகா காவளம்பாடி புரேயதா. இதற்கு தமிழ். நற்பதம் பெற்ற பின்னர் அதனை நலிகவரை மறந்த இந்திரன் செருக்கை அழித்து அவனுடைய தோட்டத்து உலவிய உத்தமன் சதுத்தியான விலாசி என பெயர் பெற்றார். நன்றி மறக்காத நல்ல நிலையில் நாம் இருக்க இந்த திருநாமத்தை சொல்லி எம்பெருமானிடம் வேண்டுவோமாக.
சதுத்யான விலாசினே நமஹ. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.